செங்கதிர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறையில் ரணிலுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை. கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட ரணில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. தொடரும் பதற்ற நிலை. கைதுக்கு முன்பு ரணில் கூறிய விடயம் தீயாய் பரவும் குரல் பதிவு. கொந்தளிக்கும் ரணில் ஆதரவாளர்கள். சர்வதேச ஊடகங்களில் முக்கிய பேசுபொருளாகிய ரணில் கைது. ரணிலின் கைதை அடுத்து அவசரமாக கூடிய எதிர்க்கட்சிகள். அனைத்து கட்சிகளுடன் இணைந்து போராடுவோம் என சூளுரை. ரணிலை போன்றே அனுரவும் அரசு சொத்தை தனியார் தேவைக்கு பயன்படுத்தினாராம். பரபரப்பை ஏற்படுத்திய மொரட்டுவ மாநகர சபை உறுப்பினர். ரணிலை தொடர்ந்து மற்றொருவருக்கும் அழைப்பாணை. தொடரப்போகும் கைது வேட்டை. ரணிலை தேடி சிறைச்சாலை சென்ற மஹிந்த சஜித் மற்றும் பல அரசியல் பிரதிநிதிகள். கொழும்பில் தொடரும் பதற்ற நிலை. இது அரசியல் பழிவாங்கல் என்கிறார் மஹிந்த. பிரித்தானியாவில் இலங்கை யுவதிக்கு நேர்ந்த கொடுமை. இலங்கை இளைஞன் மீது கொலை குற்றச்சாட்டு. பணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் காசா நகரை அழித்து விடுவோம் எச்சரிக்கை விடுத்த இஸ்ரேல். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இனி விரிவான செய்திகள். கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருஷான் பெல்லன்ன இதனை உறுதிப்படுத்தினார். வைத்தியர்களின் ஆலோசனைக்கமைய ரணில் விக்ரமசிங்க தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் ரணிலுக்கு 3 வேளை உணவும் வீட்டிலிருந்தே கொண்டுவர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று வெலிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு 2 மருத்துவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு மருத்துவ மேற்பார்வையில் வைக்கப்பட்டிருந்தார். ஜனாதிபதியாக அவர் பணியாற்றிய காலப்பகுதியில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று காலை அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான போது கைது செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை சர்வதேச ஊடகங்களில் முக்கிய செய்தியாக பிரசுரமாகியுள்ளது. இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பியா, அமெரிக்க மத்திய கிழக்கு ஊடகங்களில் இந்த செய்தி முக்கிய செய்தியாக பிரசுரமாகியுள்ளது. அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டுக்காகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று தலைப்பில் இந்த செய்திகள் வெளியாகியுள்ளன. தான் நாட்டிற்காகவே செயற்பட்டேன், தனிப்பட்ட விடயங்களுக்காக அல்ல என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்படுவதற்கு முன்பு கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் அகிலவிராஜ் காரியவசம் இன்று கொழும்பில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போது ரணில் விக்ரமசிங்கவின் குரல் பதிவை ஊடகங்களுக்கு வெளியிட்டார். நான் நாட்டிற்காகவே செயல்பட்டேன், தனிப்பட்ட லாபத்திற்காக அல்ல. இன்று இந்த ஆட்சியின் உண்மையான முகம் இப்போது வெளியே வருவதாக தெரிகிறது. எல்லா இடங்களிலும் நடைபெறும் எந்த அரசியல் நடவடிக்கைகளையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ரணில் விக்ரமசிங்க கூறினார். அரச நிதியை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணிலை காண இன்று காலை முதல் அரசியல் பரப்பின் முக்கியஸ்தர்கள் படையெடுத்து வருகை தந்திருந்தனர். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இன்று காலை ரணில் விக்ரமசிங்கவை காண சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார். இதன்போது கருத்து தெரிவித்த மஹிந்த அரசியல் பழிவாங்கல்களை தவிர அரசாங்கத்தால் வேறு எந்த நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டார். சிறைச்சாலை மருத்துவமனையில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார். அரசியல் தலைவர்கள் சிறிய குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்படுவது தமக்கு வருத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். இதேவேளை சிங்கப்பூருக்கு விஜயம் செய்திருந்த சஜித் பிரேமதாச தமது விஜயத்தை முடித்துக்கொண்டு நாட்டிற்கு திரும்பியதை அடுத்து ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட இன்று காலை சென்றிருந்தார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை ஜனநாயகத்தின் மீது விழுந்த மிகப்பெரிய தாக்குதல் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்த்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதனை குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளமைக்கு பல அரசியல் பிரமுகர்கள் உட்பட பலரும் தங்களது கருத்தை சமூக ஊடகங்களில் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மொரட்டுவ மாநகர சபை உறுப்பினர் லிகினி பெர்னாண்டோ தனது ஃபேஸ்புக் கணக்கில் ரணிலை போன்றே ஜனாதிபதி அனுரவும் அரசாங்க சொத்தை தனியார் தேவைகளுக்கு பயன்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாட்டின் ஜனாதிபதி தனது தனிப்பட்ட வாழ்க்கையை பொது வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாது. ஒருவர் அரசு தலைவராக
பதவியேற்றவுடன் அவர் ஒரு தனிப்பட்ட நபராக இருப்பதை நிறுத்திவிடுவார். அவரது பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் அவரது அன்றாட பணிகள் கூட அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஒரு அரசாங்க கூட்டத்தில் ஒரு தனியார் விழாவில் கலந்து கொண்டாலோ அல்லது வெளிநாடு பயணம் செய்தாலோ எல்லா நேரங்களிலும் அவருடன் செல்ல ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு கடமைப்பட்டுள்ளது என லிகினி பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். ஆகவே பதவியில் இருக்கும் ஜனாதிபதிக்கு பொது வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையே வேறுபாடு இல்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் பல சந்தர்ப்பங்களில் தனது உத்தியோகபூர்வ வாகனம் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்களை அரசாங்கத்துடன் தொடர்பில்லாத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியுள்ளார். உதாரணமாக, அவர் தனது உத்தியோகபூர்வ வாகனத்தில் தனது பாதுகாப்பு குழுவுடன் தனது தாயாரை சந்தித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க அரச நிதியை தவறாக பயன்படுத்தினார் என்பது வாதம் என்றால், ஜனாதிபதி அனுரவும் அரச வளங்களை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். குறித்த முடிவு இலங்கையில் ஒரு ஜனாதிபதியின் பதவிக்கு ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை காட்டுவதாக மொரட்டுவ மாநகர சபை உறுப்பினர் லிகினி பெர்னாண்டோ அவரது ஃபேஸ்புக் கணக்கில் குறிப்பிட்டுள்ளார். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய 2015 மத்திய வங்கி பிணைமுறை மோசடி வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ச்சுன மகேந்திரனை செப்டம்பர் 26 நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று அழைப்பாணை அனுப்பியுள்ளது. கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு சமர்ப்பித்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க இந்த அழைப்பாணை அனுப்பியுள்ளார். தற்போது சிங்கப்பூரில் வசிக்கும் அர்ச்சுன மகேந்திரனுக்கு கடந்த ஆண்டு நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டிருந்தாலும் அந்த அழைப்பாணை முறையாக செயற்படுத்தப்படவில்லை என்று நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. அதன்படி இந்த சந்தேக நபருக்கு ஆங்கிலத்தில் அழைப்பாணை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறும் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தை கோரியுள்ளது. கோரிக்கையை தலைமை நீதவான் ஏற்றுக்கொண்டு இந்த அழைப்பாணையை அனுப்பியுள்ளார். அர்ச்சுன மகேந்திரன் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது. 2025 பிப்ரவரி 27 இலங்கை மத்திய வங்கி நடத்திய பத்திர ஏலத்தில் பெர்பெச்சுவல் ட்ரெஸரீஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு ரூபாய் 10 பில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள பத்திரங்களை விற்றதன் மூலம் அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படுத்தியதாக கூறி ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அர்ச்சுன மகேந்திரன் மீது கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு வழக்கு பதிவு செய்தது. நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் ஜனநாயக மீறல்களையும் அரசியல் பழிவாங்கல்களையும் இனியும் பார்த்து கொண்டிருக்கப் போவதில்லை எனவும் சகல கட்சிகளுடனும் இணைந்து ஜனநாயக போராட்டத்தை ஆரம்பிப்போம் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை அடுத்து ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இன்று அவசர ஊடகவியலாளர் சந்திப்பை முன்னெடுத்தனர். இதன்போதே மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் எடுக்க வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சி தலைவர்களின் விசேட கூட்டம் இன்று நடைபெற்றிருந்தது. இந்த விவாதத்தில் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் இலங்கையைச் சேர்ந்த பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹார்டிஃப் பகுதியில் வசிக்கும் 32 வயதான நெரோதா ஹல்பானி நிவுன் ஹெல்லா என்ற பெண்ணை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த 21 காலை பெண்ணொருவர் இரத்த காயங்களுடன் உள்ளதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற அவசர உதவிக்குழுவினர் குறித்த பெண் உயிரிழந்தமை உறுதி செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் 37 வயதான மற்றொரு இலங்கையர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் தெரிந்தவர்கள் அல்லது சவுத் மோர்கன் பிளேஸ் அல்லது சிவோல் வீதி பகுதியில் சாம்பல் நிற ஃபோர்ட் ஃபியாஸ்டா காரை கண்டவர்கள் அது பற்றிய தகவல்களை வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் செங்கதிரின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.